எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே வந்து ஒரு குதிரை போன்ற விவேகம் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க வேலை செஞ்ச இடத்துல யார்கிட்டயாவது வந்து சில பேச்சுவார்த்தைகள் இல்லை இவங்க மேல யாராவது வந்து லவ் பண்ணியிருக்கலாம், இவங்களை வந்து விரும்பி இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போதும் சரி, இல்லை இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும் போதும் சரி, கம்பல்சரி வந்து ஒரு ஆப்போசிட் பீப்புள் மீது ஒரு அட்ராக்ஷன்றது வந்து இவங்களுக்கு வரும். ஆணா இருந்தா பெண்ணிடமோ, பெண்ணா இருந்தா ஆணிடமோ வரும்னு சொல்லலாம். இல்லை வந்து இந்த ஓரின சேர்க்கைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதுதான் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாத ஒரு விஷயங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் வந்து நார்மலா இருக்காது. ஒரு அஃபேர்னு வச்சிட்டிங்கனாவே இல்ல உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு 12 சுக்கிரன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அஃபேர்ன்ற விஷயங்கள் கன்ஃபார்மா உங்க லைஃப்ல வரும். அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ, பெண்ணா இருந்தா ஆணிடமோ வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு, ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ, பெண்ணா இருந்தா ஆணிடமோ வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு, ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்பி வந்து எங்கெங்கயோ போறது, அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு, ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கொலை நடந்துடுச்சு, எரிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 daysக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிறீங்க. இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள தெரிஞ்சா கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலமா உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால எப்படி வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க, திருமணத்துக்கு பின்பு எப்படி இருக்க போறாங்க அப்படின்றத தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம். மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே வந்து ஒரு குதிரை போன்ற விவேகம் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு 12 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் மேஷராசிக்காரர்கள் கிட்ட நீங்கள் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்கள விட இவங்க தான் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், இப்போ எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை யார்கிட்டயாவது பேசணும்னாலும் சரி, அலசி ஆராய்ஞ்சு தான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே தவிர்த்து எடுத்தும் கவுத்தோன்னு செய்யக்கூடியவர்கள் வந்து மேஷராசிக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அரசரை போல, அதாவது ஒரு எப்படி வந்து
ஒரு மன்னன் வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஏதாவது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னு எந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு அவங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுப்பாங்களோ அதே மாதிரிதான் மேஷராசிக்காரர்கள் கிட்ட யார் வேணாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சஜஷன் கேட்கலாம். அதாவது முடியுமா முடிக்காதா, இல்ல நான் இந்த தொழில் பண்ணலாமா, இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேஷராசிக்காரர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல ஒரு அரசரை போல அலசி ஆராய்ஞ்சு அதுல இருக்கிற நன்மை தீமைகளை பத்தி யோசிச்சு சொல்லக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரர்களா இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்த்தைகளா பேசுவாங்க. அதாவது இவங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மயங்கிடுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து 2 பேர் சண்டை போட்டா கூட மேஷராசிக்காரர்கள் கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் பக்கம் நாயன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சி இவங்க சொன்னாங்கன்னா அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான், நான் வந்து என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காரர்கள் தான் மேஷராசிக்காரர்களா இருப்பாங்க. இவங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டு அதிபதி, அதாவது கலத்திரஸ்தானம் சொல்லுவோம், அதுவும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானா இருக்காரு. ஸோ அதனால நல்ல ஒரு லைஃப் தான் இவங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம், அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க வேலை செஞ்ச இடத்துல யார்கிட்டயாவது வந்து சில பேச்சுவார்த்தைகள் இல்லை இவங்க மேல யாராவது வந்து லவ் பண்ணியிருக்கலாம், இவங்களை வந்து விரும்பி இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை ஒய்ஃப் கிட்டயோ வந்து இவங்களும் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவங்க நம்ம கிட்ட அவ்வளோ லவ் கொட்டினாலே, இல்லை அவன் வந்து அவ்வளோ லவ்வா இருந்தானே, நம்ம தான் வந்து அவங்களை வேணான்னு சொல்லிட்டோமே, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போதும் சரி, இல்லை இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும் போதும் சரி, கம்பல்சரி வந்து ஒரு ஆப்போசிட் பீப்புள் மீது ஒரு அட்ராக்ஷன்றது வந்து இவங்களுக்கு வரும். ஆணா இருந்தா பெண்ணிடமோ, பெண்ணா இருந்தா ஆணிடமோ வரும்னு சொல்லலாம். இல்ல வந்து இந்த ஓரின சேர்க்கைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது மூலயமா நிறைய விஷயங்கள், தப்பான ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதாவது பெண்ணும் வந்து பெண்ணிடம் போறது, ஆண்களிடம் போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்கள், உங்க குடும்பத்துக்குள்ள பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் வந்து நார்மலா இருக்காது. ஒரு அஃபேர்னு வச்சிட்டிங்கனாவே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதாவது ஐயோ நம்ம ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சிடுமோ, நம்ம ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடுமோ, ஒரு மெசேஜ் பண்ணும்போது தெரியாம மெசேஜ் பண்றது, இல்லை ஏதாவது அவங்களுக்காக வந்து கிஃப்ட் வாங்கி தந்தாலும் சரி, இல்லை அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மறைச்சு வச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நாளைக்கு வீட்டில் உங்களுக்கு தெரியும் போது இதனால பாதிப்படைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ள வரப்போகுது, ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆக போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உங்க கனவுல தான் ஃபர்ஸ்ட் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ கனவுல வந்து யாராவது உங்க ரெண்டு பேர் வந்து அஃபெக்ஷனா இருக்கிற மாதிரி, இல்லை லவ் பண்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கனவுல வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளேயே வந்து மைண்டுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு தூண்டுதல் வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஏதோ ஒண்ணு, இவன் மேல பாசமா இல்ல, அவன் இருக்கான் பாசமா, இல்ல இவ பாசமா இல்ல, அவ இருக்கா பாசமா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கும். அந்த மாதிரி உணர்த்தும் போது இது தவறு, நம்ம தப்பான வழியில போகக்கூடாது, இதனால நிறைய பேர் வந்து பாதிப்பு உள்ளாகிறாங்க, ஃபேமிலி பிரிஞ்சு போகுது, பசங்க பாதிப்படைகிறாங்க. பசங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பிரிஞ்சுட்டா பசங்க வந்து ஆளாளுக்கு ஒரு படிப்பு விஷயம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலையா போகாது. இப்போ மைண்ட் பாத்தீங்கன்னா இப்ப படிப்புல வந்து நாட்டம் இருக்காது பிள்ளைங்களுக்கு. ஸோ படிப்பை விட்டு அவங்க வெளியே மற்றவங்க கிட்ட ஒரு அஃபெக்ஷன் கிடைக்குமான்னு அவங்க சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க அவங்கள போய் கேட்கவே முடியாது, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீயே சரியில்லையே அப்படின்னு உங்களை கேட்டுட்டாங்கன்னா. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்கும் போது என்ன பண்றீங்கன்னா, அதாவது சுக்கிரனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். இல்ல உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் கெட்டு இருந்தாலும், அதாவது நான் சொன்னது வந்து உங்களோட 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு சுக்கிரன்றது வந்து உங்களுடைய கட்டம் அமைப்பு கட்டத்துல தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுடைய ஜாதக கட்டம் இருக்குல்ல, அந்த ஜாதக கட்டத்துல சுக்கிர பகவான் கெட்டு போயிருந்தாலும், அதாவது நீசம் அடைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு 12ல சுக்கிரன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அஃபேர்ன்ற விஷயங்கள் கன்ஃபார்மா உங்க லைஃப்ல வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு வரப்போகுது அப்படின்றத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை நீங்க உங்களுக்கு தெரியலங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரியல, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து எப்படி வெளிப்பட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி சொல்றேன். அதாவது
12ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் இருந்தா கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதாவது சுக்கிரன் பகவான் இருக்கார்ல, சுக்கிர பகவானுடைய தானியம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை. ஸோ இந்த வெள்ளை மொச்சை கடலையை வந்து நைட் ஊற வச்சிருங்க. நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய தலையை சுற்றி மீன்களுக்கு போடுங்க. மீன்கள் அதை சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது. அதாவது இந்த விஷயத்துல இருந்து நீங்க விடுபட்டு வரலாம். அதே மாதிரி மொச்சையை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வீட்டு பூஜையில எப்பவுமே இருக்கட்டும். ஏன்னா லட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். எப்பவுமே பூஜையில மொச்சை பயிர் இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சுக்கிரனுடைய பாதிப்புக்கு உள்ளாகிறதுனால தான் இந்த லவ்வோ இந்த அஃபேரோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி 2 புறா வாங்கி அந்த 2 புறாவையும் உங்க கையாலேயே பறக்க விடுங்க. பறக்க விடும்போது அதுங்க சுதந்திரமா பறக்கும் போது உங்களை வாழ்த்திட்டு போகும். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீங்க மாட்டிக்காம நீங்க தப்பிக்கலாம். இப்ப நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம இந்த பதிவு மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. நாங்க இங்க நாகசக்தி அருள்வாக்கு பீடத்துல வந்து தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து தொழில் பிசினஸ் வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஏவல் இருக்குமா, பில்லி சூன்யம் இருக்கிறது, செய்வினை எடுக்கிறது, கெட்ட ஆத்மாவை விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமலை செஞ்சிமலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது, தாயத்து கொடுக்கறது, வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது, மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கேருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா கிடையாதுங்க. திருநெல்வேலி, மதுரை, ஊரில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வை அங்கே கொடுத்துட்டு வரோம். சில பேருக்கு வர முடியாது, நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.